இந்த அசீஃபும் நான் கைது செய்யப்பட்டு எனது வீடு சூறையாடப்பட்ட போது கொண்டாடினார். இந்த நேற்று இந்த கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள் இந்த குவிஞ்சு இங்கே பேசுகிறாங்களா, கைது செய்யப்பட்டில்ல ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்த பத்திரிகையாளரில் ஒருத்தர் பேசுனாங்களா? இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டு பேசினார். நான் பேரை சொல்கிறேன். அவர் பேர் வந்து கிரைம் செல்வராஜ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட மூத்த செய்தியாளர். கிரைம் பீட் அவர் தான் பார்க்குறாருங்க. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதர் என்ற பிரபல ரவுடி ஒருவர் இருந்தார், பெரிய ரவுடி. அந்த ஸ்ரீதர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். அவர் மீது பல வழக்குகள் இங்கே நிலுவையில் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் மேலே இருக்க லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை ஸ்ரீதரமிருந்து வாங்கி தான் செல்வராஜ் வீடே கட்டினார் என்பது தான் இவர் மீதான குற்றச்சாட்டு. அப்புறம் செய்ய முடியல. அது எப்படி இவர் சொன்னார்னா லுக் அவுட் நோட்டீஸ் கேன்சல் பண்ணுவாங்களா? மர்டர் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. பிறகு இந்த ஸ்ரீதர் என்பவர் கம்போடியாவில் வைரத்தை விழுங்கி தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகுதான் செல்வராஜ் சுதந்திரமாக நடமாட முடிந்தது. இந்த மூத்த பத்திரிகையாளர் பேர் சொல்லலாம், அந்த மறைச்செல்லாம் பேச மாட்டேன். அவர் வந்து நக்கீரன் பிரகாஷ். எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் பத்திரிகையாளர் என்ற முறையில் அமர்ந்து பேசுவார். அவர் திரு பிரகாஷ் அவர்கள் பேசும்போதே இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறோமே, பார்க்குறவங்க நம்மளை லூசுன்னு நினைப்பாங்கன்ற கொஞ்சம் கூட அந்த பிரஜை அவருக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, கற்றுங்க, நீங்கள் உங்கள் கிரீவன்ஸை கற்றுங்க, எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதில் அண்ணாமலை கைது செய்ய காவல்துறைக்கு ஆன்மா இருக்கான, இது என்னமா பேச்சு? அண்ணாமலை எதுக்குமா கைது செய்யலாம்? இதுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அவர் தமிழக பிஜேபியோட தலைவர். அவர் வந்து ட்வீட் போடுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லையா? அவர் ட்வீட் தானே போட்டாங்கன்னா அவருடைய போனை பறிக்க உங்களுக்கு திராணி இருக்கானா? இன்னொன்று, வாயை திறந்த ஆண்மை இருக்கான்னு உங்களோட கல்ச்சர் இது. ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி, மாட்டுக்கறி சாப்பிடும் மாமினான்னு கவர் ஸ்டோரி வச்சாங்க. அவன் சாப்பிட்டோம் சாப்பிடாம போட்டோம். இது உனக்கு எப்படிப்பா தெரியும் அவங்க பேசுனது? யோசிக்கணுமா வேணாமா? நான் கைது செய்யப்பட்ட போது, குண்டர் சட்டத்தில் அடைபட்ட போது நீங்கள் சொல்லிய இந்த மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் கொண்டாடினார். நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோக்கள்லாம் இருக்கும், போய் பாருங்கள். சில்லாகிப்பார். அது எப்படி சும்மா விடுவாங்க? இன்னொரு குண்டாஸ் ரெடி பண்ணிட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் மாலதி சார். இந்த பத்திரிகையாளர் விவகாரம், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி வழக்கை தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஸோ யார் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க, 25 லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறைந்தபட்சம் இந்த நேரமும் உங்ககிட்ட இல்லைல்ல. அந்த பெண் நிறுவனம் தாங்க எங்களுக்கு செய்தி அனுப்புச்சுன்னா, அப்போ இவ்வளோ நாளும் பெண் நிறுவனம் அனுப்புகிற செய்தியை தானே நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. பம்பளப்பட்டீங்களா நீங்கள்? அப்போ எங்கள் யாருக்குமே க்ரைம் நம்பர் தெரியாது. அப்போ அந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து வாட்ஸ்அப்பில் வந்து க்ரைம் நம்பர் வந்தது என்றால், அப்போ அந்த தனியார் நிறுவனம் வாட்ஸ்அப்பில் இத்தனை நாள் அனுப்பியதவற்றை நீங்கள் செய்திகளாக போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போவும் நீங்கள் அந்த நியூஸை கேரி பண்ணீங்க. உங்கள் ஃபோனை பிடுங்கின உடனே தான் உங்களுக்கு அந்த தனியார் நிறுவனம் அனுப்பும் செய்தி உறுத்துகிறது. ஒரு குறைந்தபட்ச நேர்மை உங்கள்கிட்ட இல்லை தானே? நம்ம நிகழ்ச்சியிலே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் நான் தான் பேசணும். ஃபெலிக்ஸுக்கு இது நடந்தபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்போ திருப்பி வர்றேன். நான் அந்த மூத்த பத்திரிகையாளர் பேர் சொல்லலாம், அந்த மறைச்செல்லாம் பேச மாட்டேன். அவர் வந்து நக்கீரன் பிரகாஷ். எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் பத்திரிகையாளர் என்ற முறையில் அமர்ந்து பேசுவார். அவர் திரு பிரகாஷ் அவர்கள் பேசும்போதே இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறோமே, பார்க்குறவங்க நம்மளை லூசுன்னு நினைப்பாங்கன்ற கொஞ்சம் கூட அந்த பிரஜை அவருக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, கற்றுங்க, நீங்கள் உங்கள் கிரீவன்ஸை கற்றுங்க, எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதில் அண்ணாமலை கைது செய்ய காவல்துறைக்கு ஆன்மா இருக்கான, இது என்னமா பேச்சு? அண்ணாமலை எதுக்குமா கைது செய்யலாம்? இதுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அவர் தமிழக பிஜேபியோட தலைவர். அவர் வந்து ட்வீட் போடுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லையா? அவர் ட்வீட் தானே போட்டாங்கன்னா அவருடைய போனை பறிக்க உங்களுக்கு திராணி இருக்கானா? இன்னொன்று, வாயை திறந்த ஆண்மை இருக்கான்னு உங்களோட கல்ச்சர் இது. ஏன்னா அவர் அவர் பணியாற்றும் பத்திரிகை அப்படிப்பட்ட பத்திரிகை. உங்களுக்கு இந்த நித்யானந்தாவை அம்பலப்படுத்துகிறோம் என்று நடிகர் ரஞ்சிதா அவர்களை அம்பலப்படுத்தியது தான் அந்த பத்திரிகை செய்த வேலை. இது போல கிளுகிழுப்பு மற்றும் ஆபாச செய்திகளை மட்டுமே வெளியிட்டு இத்தனை ஆண்டுகளாக நடத்தப்படுவது தான் நக்கீரன் பத்திரிகை. சில ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் அரசை எதிர்த்து பல்வேறு செய்திகள் வெளியிட்டிருந்தாலும், ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி, மாட்டுக்கறி சாப்பிடும் மாமினான்னு கவர் ஸ்டோரி வச்சாங்க. அவன் சாப்பிட்டோம் சாப்பிடாம போட்டோம். இது உனக்கு எப்படிப்பா தெரியும் அவங்க பேசுனது? யோசிக்கணுமா வேணாமா? பாருங்கள் மாலதி, இது மாதிரி வரும். அவங்க பீஃப் சாப்பிடுவாங்கன்ற ஒரு செய்தி கூட உங்களுக்கு காதுக்கு வரும். இதை கவரில் வைப்பீங்களா? இது ஜேர்னலிசமா? அந்த ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவரோட பண்பை பாருங்கள். ஆளை விட்டு நான் இருந்தேன் அன்றைக்கி. ஆளை விட்டு ஏடிஎம்கேக்காரங்க வரிசையாக பேட்சாக வருவாங்க. வந்து அந்த பெரிய கேட்டு, நக்கீரன் கேட்டு, அது மேலே கல்லெல்லாம் எடுத்து போட்டு அடிப்பாங்க. அடித்து முடிச்சோன்னா காவல்துறை அவங்களை கைது செய்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கும். போய் வச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க விட்டுருவாங்க. அடுத்த ரவுண்டு வருவாங்க அவங்க.
அதோட விட்டாங்கம்மா. அன்றைக்கி ஜெயலலிதா கோபம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி நடக்கலை ஒரு சம்பவம், புரியுதா? இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. நடக்காமல் இந்த போது இப்படி எழுதும்போது ஜெயலலிதாவே இருந்த முதல்வர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம்ல. நீங்கள் ஃபோன் அன்றைக்கி பிடிங்கிருக்கலாம்ல. அன்றைக்கி ஒரு நாள்மா அவங்க ஜெயலலிதா அடுத்த கட்டத்துக்கு கோவப்படும் போது அப்போது தான் நல்ல அதிகாரிகளோட தேவை என்னன்றது புரியும். ஐ திங்க் ராமானுஜம் மேடம் எனஃப் பண்ணியாச்சு. ஜேர்னலிஸ்ட்டை கையை வைக்கிறது திருப்பி நம்மளை தாக்கும், வேண்டாம் அப்படின்ட்டா. அன்றைக்கி நான் இருந்தேன், அரை நாள் இருந்தேன் அங்கே. வரிசையாக பேட்சாக வருவாங்க, வந்து கல்லை தூக்கி போட்டு டம்முன்னு எல்லாம் உள்ளே தான் இருந்தாங்க. போட்டு அடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் பண்ணி முடிச்சுட்டு விட்டாங்க. அதோட இதான் நக்கீரன், புரியுதுங்களா? இவர் உட்கார்ந்துக்கிட்டு பேசுவார் பாருங்க. மாலதி, நான் கைது செய்யப்பட்ட போது, குண்டர் சட்டத்தில் அடைபட்ட போது நீங்கள் சொன்னிய இந்த மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் கொண்டாடினார். நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோக்கள்லாம் இருக்கும், போய் பாருங்கள். சிலாகிப்பார். அது எப்படி சும்மா விடுவாங்க? இன்னொரு குண்டாஸ் ரெடி பண்ணிட்டாங்க. கஞ்சா கேஸை வந்து ஃபஸ்ட்டு போட்ட குண்டர் சட்டத்தில் அவங்க சேர்க்கலை, அது ஒரு ஆவண குறைபாடு அப்படின்றாரு. உடனே எதிரில் இருக்க ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. எதிரில் இருக்க ஜேர்னலிஸ்ட் யார் பேர் சொல்லுங்கள்? அசிஃப். அவர் தான் இன்று சென்னை பத்திரிகையாளர் மட்டத்தில் முக்கிய நிர்வாகி, கருத்து சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர் சுதந்திரத்திற்காக இன்று குரல் கொடுப்பவர் அவர் தான். இந்த அசீஃபும் நான் கைது செய்யப்பட்டு எனது வீடு சூறையாடப்பட்ட போது கொண்டாடினார். இந்த நேற்று இந்த கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள் இந்த குவிஞ்சு இங்கே பேசுகிறாங்களா, கைது செய்யப்பட்டில்ல ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுனாங்களா? 20 நாளில் வந்து குண்டர் சட்டம் போட்டு அதை திரு GR சுவாமிநாதன் அவர்கள் ரத்து செய்கிறாரு. அப்போ நடக்கிற ஒரு இன்டர்வியூ இது. உடனே வந்து அவர் சொல்கிறாரு, அப்போ இந்த குண்டர் சட்டம் உடஞ்சா என்ன ஆகும்? அது ஒரு ஆவண குறைபாடு தான், மீண்டும் குண்டர் சட்டம் போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. ஸோ அப்போ இது ஆல்ரெடி பிளான் பண்ணதான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ பிளாக்மெயிலர் சொல்கிறாங்க. இல்லைன்னா எப்படிமா 2வது வாட்டி குண்டர் சட்டம் போடுவாங்கன்னு இவருக்கு எப்படி இதை சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. நார்மலாக இப்படி போட மாட்டாங்க, தெரியும்ல. ஆமா, ஒரு குண்டர் அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருக்கு. அப்ப பிரகாஷ் இதை சொல்றாருன்னா இவங்க எல்லாம் தேவர் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ இந்த ஃபெலிக்ஸ் வாகனத்தில், போலீஸ் வாகனத்தில் ஏறும்போது இன்றைக்கி ஃபெலிக்ஸுக்கு நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும்னு சொன்னார். சொல்லி 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு நடந்துடுது. யார் ஜேர்னலிஸ்ட்டுன்னு அப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்க ஒய்ஃப் விளக்கம் சொல்கிறாங்க, இவர் விளக்கம் சொல்கிறாரு, அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி எந்த பத்திரிகையாளர்கள் போராடுறாங்களோ அவரோட சேனலில் தான் இன்றைக்கி அது வருது, மக்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்க போராடுறது முழுமையாக வருது. நான் கேட்குறேன், நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களே, அங்கே இருக்கிற எல்லாரும் நேற்று அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரும் ஜேர்னலிஸ்டா? சரி, அசீஃப் எங்கே ஜேர்னலிஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். உங்களுக்கு தான் ஜேர்னலிஸ்ட் நண்பர்களாக இருக்கானு சொல்லுங்கள். எங்கே வேலை பார்க்குறாரு? பிரகாஷ் நக்கீரனில் வேலை பார்க்குறாரு. அரண்சை ஊடகத்தில். அது என்னம்மா, நியூஸ் பேப்பராம்மா? அரண்சை யூடியூப் சேட்டலைட் சேனலாமா? யூடியூப். அப்போ அவர் மட்டும் ஜேர்னலிஸ்டா? அவர் எப்படி பத்திரிகை மன்றத்துக்கு தலைவராக்குறீங்க சார்? இதை வந்து ஒரு ட்வீட் தான் பார்த்தேன். இது என்னது, திமுகக்கு ஆதரவாக வேலை செய்தா பத்திரிகையாளர்கள், திமுக எதிராக பேசினா யூடியூபர்கள். அது உண்மைதான். அது உண்மைமா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசின் குறைகளை சுட்டி காட்டுவது சேட்டலைட் சேனல்களா, செய்தித்தாள்களா, யூடியூபுகளா? இப்போ பாருங்கள், இந்த நேற்று தான் சொன்னேன், அந்த ரெட்பிக்ஸ் சேனலோட அந்த இவங்க அந்த ஜேர்னலிஸ்டோட அஜிடேஷன் போட்டிருக்க அந்த யூடியூபுக்கு கீழே போய் மக்களோட கமெண்ட்டை பாருங்கள். மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன், மக்கள் புத்திசாலிகள்னு. கையில் ஃபோனில் தான் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாத்தையும் நியூஸை கன்சியூம் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் வருது, சோஷியல் மீடியாவில் வருது, இன்ஸ்டாவில் வருது. இதை தான் எல்லோரும் கன்சியூம் பண்ணுறாங்க. அதில் வந்து சேட்டலைட் சேனலை மட்டும் கன்சியூம் பண்ணுறதில்ல, யூடியூப்பை தான் அதிகமாக மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது, ஒரு நியூஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஒன்று பார்க்கும்போது, இந்த சேட்டலைட் சேனலையும் நம்ம சேனலையும் பார்க்கும்போது யார் ஜேர்னலிசம் பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே நேற்று வரைக்கும் திமுகவின் துதிபாடிகளாக இருந்து விட்டு இன்று திடீரென்று அப்பவும் காவல்துறை மட்டும் நீங்கள் கண்டித்து போராட்டம் நடத்தும்போது இதை தொடர்ந்து உங்களை நான் 3-4 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? அவ்வளோ முட்டாளா இருந்த ஜனங்க யார்? அந்த வீடியோவில் போய் பாருங்க. நீங்கள் சவுக்கு சங்கருக்கு இது ஏற்பட்டும் போதும், ஃபெலிக்ஸ்க்கு ஏற்பட்டும் போதும் அமைதியா இருந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க, நான் இதையும் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஹிந்துவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, ஹிந்துவில் சவுக்கு சங்கரை கண்டிச்சது தவறுன்ட்டு நீங்கள் எழுத முடியாது, ரைட்டா? சவுக்கு சங்கர், ஏன்னா உங்கள் நிறுவனம் அனுமதிக்காது. அப்போ இது என்னப்பா அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் சொந்த சோஷியல் மீடியா கணக்கு இருக்குல்ல, அன்னைக்கு நீங்கள் இதை எழுதியிருக்கலாம்ல சார். கொண்டாடிட்டு இருந்தாங்க சார், இது அவருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஜேர்னலிஸ்ட் பேசினார், நான் பேரை சொல்கிறேன். அவர் பேர் வந்து கிரைம் செல்வராஜ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட மூத்த செய்தியாளர், கிரைம் பீட் அவர் தான் பார்க்குறாருங்க. அவர் திரு செல்வராஜ் அவர்கள் மீதெல்லாம் எனக்கு வந்து மிகுந்த மரியாதை உண்டு. என்ன காரணம் என்றால், திரு செல்வராஜ் எல்லாம்
தமிழ் நாளேடுகளில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்க்கு மைக்ரேட் ஆகிறாங்க. அது மாதிரி ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் மைக்ரேட் ஆகிருக்காங்க. ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணால் இங்கிலீஷை ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட்னு இருக்கணும். தமிழ்லேருந்து இந்த மைக்ரேஷன்றது ரொம்ப அரிதாக தான் நடக்கும். திரு செல்வராஜ் அவர்கள் மாலை முரசு என்று நினைவு இங்கேருந்து மைக்ரேட் ஆகுறாரு. அதுக்கு அப்புறம் தான் பின்னாடி தானே இவங்களை பற்றிலாம் எனக்கு தெரியுது. இந்த செல்வராஜ் என்ன பண்ணாருன்றது சொல்லிடுறேன். அதற்கு முன்பு திரு செல்வராஜ் அவர்கள் பற்றிய கதை என்ன என்பதை சொல்லி விடுகிறேன். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதர் என்ற பிரபல ரவுடி ஒருவர் இருந்தார், பெரிய ரவுடி. அந்த ஸ்ரீதர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். அவர் மீது பல வழக்குகள் இங்கே நிலுவையில் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் மேலே இருக்க லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை ஸ்ரீதரிடமிருந்து வாங்கி தான் செல்வராஜ் வீடே கட்டினார் என்பது தான் இவர் மீதான குற்றச்சாட்டு. அப்புறம் செய்ய முடியல. அதாவது எப்படி இவர் சொன்னார்னா லுக் அவுட் நோட்டீஸ் கேன்சல் பண்ணுவாங்களா? மர்டர் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. பிறகு இந்த ஸ்ரீதர் என்பவர் கம்போடியாவில் வைரத்தை விழுங்கி தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகுதான் செல்வராஜ் சுதந்திரமாக நடமாட முடிந்தது. இது ஏன் நான் இதை குறிப்பிட்றேன்னா, இந்த சம்பவம்லாம் எனக்கு தெரியும். நான் 2-3 சோர்ஸில் போலீஸு மற்ற இடங்களிலையும் இதை வெரிஃபை பண்ணிட்டேன். நான் இந்த செல்வராஜ் நான் சிறையில் இருந்தபோது பிரபலமான விவிஐபிகளுக்கு நான் கொக்கைன் சப்ளை செஞ்சேன்னு ட்வீட் போட்டார்மா அவர். இந்த செல்வராஜுக்கு எனக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தன் போட்டிருந்தாருன்னா சரி ஓகே, தெரியாமல் ஏதோ எழுதுறான்ப்பா அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பிரகாஷ் எழுதியிருந்தா நான் ஒன்று பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான். ஏன்னா பிரகாஷ் யார் எது சொன்னாலும் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நியூஸ்ன்ட்டு போடுவார், பெரிய அரிய நியூஸ்ன்ற மாதிரி போடுவார். இந்த செல்வராஜ் விவரம் அடைஞ்சவர், படித்தவர், பல காவல்துறை அதிகாரிகள் இவருக்கு நெருக்கம். அப்போ இந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொன்னார்ன்ட்டு அதை போய் நீ ட்வீட்டாக பதிவு பண்ணுற. இது எங்கே எனக்கு தெரியும்னா, புழல் ஜெயிலில் நான் இருக்கும்போது இந்த செல்வராஜ் ட்வீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து எனக்கு தர்றாங்க. யார் உண்மையிலே கொக்கைன் வழக்கில் கைதாகி உள்ளே இருக்கிற ஒருத்தன் என்கிட்ட காட்டுறான். அண்ணா உங்களையும் என்னையும் சேர்த்துட்டாங்கன்னு. ஃபஸ்ட் அவன் அண்ணா உங்களையும் என்னையும் சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது, இவன் கொக்கைன் வியாபாரி, இவன் கூட நம்மளை எப்படி சேர்க்குறான், இவன் ஏதோ போய் சொல்கிறான், தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. சார் பாண்டிச்சேரியில் 4 பேர் சிக்கினாங்க, அந்த வழக்கு அதுதான் ஏதோ அதில் நான் ஒருத்தன் செல்வராஜ் போட்டிருக்காரு. இன்றைக்கி துடிக்கிறாரு. நான் உங்களுக்கு மட்டும்தான் பத்திரிக்கை வந்துருமா நான் கேட்குறேன். என்னை பத்திரிகையாளரை பார்க்க வேணாம், என் மனுஷனா பாருங்கள். அந்த 5.5 மாதம் ஜெயிலில் இருந்தீங்கல்ல அந்த டைமில் இல்லையா? ஸோ இதெல்லாம் முடிய போகும்போது இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் கொக்கைன் கடத்தின 4 பேர் சிக்கியிருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சிக்கின நபர் சொன்னார் அப்படின்ற மாதிரியெல்லாம் என் மனசுலலாம் என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஒரு காசிப் மாதிரி வரும், இதுக்கெல்லாம் எங்கே ப்ரூஃப் இருக்க போகுது? ஸோ இப்படியான வழக்கெல்லாம் எதிர்காலத்தில் வரவே போகிறது கிடையாது. ப்ரூஃப் இல்லாமல் ஒரு வழக்கை எப்படி போட முடியும்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி ட்வீட் போடும்போது இட் கேரி சம் வெயிட். இந்த ட்வீட்டை நீங்கள் போட்டிங்கனாலும் ஜெயபிரகாஷ் போட்டாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சாதாரணமாக பார்க்குறவங்க போய் நீங்கள் அவர் அந்த இதை கிளிக் பண்ணி அவரோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிப்போர்ட்டர் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அவர் போட்டால் சும்மா போடுவாரா? இவர் வந்து நேற்று பேசுகிறாரு, இவர்களுக்கு ஃபோனை பறிமுதல் பண்ண உரிமையே இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருங்க சார். இதை மாதிரி ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டில் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து அது மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல, அந்த திருச்சியிலேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்திருந்தாங்க, இந்த எஸ்ஐடியில் இருக்கிறார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். அவர் இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு, சவுக்கு சங்கர் என்ன பண்ண தெரியுமான்ட்டு. இதை நேற்று சொல்கிறீங்களே, ஒரு செய்தியாளர் பேரை சொல்லினோன்னே அது சங்கர்னு பேர் சொல்லக்கூடாதான். அப்போ எப்படி எதை வச்சு மிரட்டுறாங்கன்னு தெரியுதா? பேசுகிறீங்களா ஆர்ப்பாட்டத்தில்? அன்றைக்கி பேசியிருந்தீங்கன்னா செய்வானா அதை?